வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம பைபிளோட ரொம்பவே ஆச்சரியமான தீர்க்க தரிசனங்கள் நிறைந்த புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து ஒரு பகுதியை அலசி ஆராய போறோம். அதுதான் 7 முத்திரைகளோட கதை. இது உலகத்தோட முடிவை பத்தின ஒரு மர்மமான தரிசனம். இந்த முழு அலசலோட மையத்திலையும் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. 7 முத்திரைகளால மூடப்பட்ட அந்த சுருளை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கும் போது என்னதான் நடக்குது? ஒவ்வொரு முத்திரையும் என்னென்ன பேரழிவுகளை, என்னென்ன வெளிப்பாடுகளை கட்டவிழ்த்து விடுது? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. பரலோகத்துல ஒரு சிம்மாசனம், அதுல ஒருவர் உட்கார்ந்திருக்கார். அவர் கையில 7 முத்திரைகள் போட்ட ஒரு சுருள் இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியானவர் மட்டும்தான் அந்த முத்திரைகளை உடைக்க தகுதியானவர். அவர் முதல் முத்திரையை உடைக்க ஆரம்பிக்கும் போது சரித்திரமே மாறத் தொடங்குது. அப்போ திடீர்னு இடி மாதிரி ஒரு குரல் கேக்குது. அது ஒரு அழைப்பு, ஒரு கட்டளை. இந்த வார்த்தைகள் தான் முதல் 4 முத்திரைகள் உடைக்கப்பட போறத அறிவிக்குது. ஒவ்வொரு முத்திரையும் உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உருவத்தை வெளிப்படுத்த போகுது. இப்போ இந்த தரிசனத்தோட ரொம்பவே பிரபலமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது 4 குதிரை வீரர்கள். ஒவ்வொரு குதிரை வீரரும் ஒரு வித்தியாசமான பேரழிவை குறிக்கிறாங்க. அவங்க வரிசையா பூமிக்கு அனுப்பப்படுறாங்க. முதல் முத்திரை உடைஞ்சதும் ஒரு வெள்ளை குதிரை தோன்றுது. அதோட தோற்றம் பார்க்க ரொம்ப கம்பீரமா இருக்கு. ஆனா அதோட நோக்கம் ரொம்பவே தீவிரமானது. இந்த முதல் வீரர் தான் அடுத்து நடக்க போற நிகழ்வுகளுக்கு ஒரு களத்தை அமைக்கிறாரு. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வீரர்கிட்ட வாள் இல்ல, வில் தான் இருக்கு. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுது. அவன் ஜெயிக்கிறதுக்காகவே புறப்படுறான். இது ஒரு விதமான ஆக்கிரமிப்பு அல்லது வெற்றியை குறிக்குது. அதுவும் இடைவிடாம பரவக்கூடிய ஒன்றை. அடுத்ததா ஒரு சிவப்பு குதிரை வெளிப்படுது. அதோட நிறமே வரப்போற ஆபத்தை நமக்கு உணர்த்துது. அமைதியா வந்த வெள்ளை குதிரைக்கு பிறகு இந்த குதிரை குழப்பத்தையும் வன்முறையையும் கொண்டு வருது. இந்த வீரனோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்துடணும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரிய பட்டயம் உள்நாட்டு போரையும் பரவலான வன்முறையையும் குறிக்குது. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா திரும்புறாங்க. 3வது முத்திரை உடைஞ்சதும் ஒரு கருப்பு குதிரை வருது. இது போரோட அழிவுக்கு பிறகு வர பஞ்சம், பொருளாதார நெருக்கடி, இதோட ஒரு அச்சுறுத்தலான சின்னம். அவன் கையில இருக்கிற தராசு உணவுப் பொருட்களை ரொம்ப கணக்கு பண்ணி அளந்து கொடுக்கறத காட்டுது. ஒரு நாள் கூலிக்கு வெறும் ஒரு படி கோதுமை தான் கிடைக்குதுன்னா பஞ்சம் எவ்ளோ கடுமையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்த வேண்டான்னு ஒரு கட்டளை வருது. இது என்ன சொல்லுதுன்னா, செல்வந்தர்கள் பெருசா பாதிக்கப்படல, ஆனா ஏழைகள் தான் ரொம்ப மோசமா பாதிக்கப்படுறாங்கன்னு காட்டுது. இது ஒரு பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வை தெளிவா விளக்குது. இப்போ வர்றதுதான் 4வது, ரொம்பவே திகிலூட்டக்கூடிய குதிரை வீரன். அவனோட குதிரையோட நிறம் மங்கி வெளிரி போயிருக்கு. அதுவே நோய் மற்றும் மரணத்தோட அடையாளம். இதுதான் பேரழிவோட உச்சக்கட்டத்தோட தொடக்கம். இந்த வீரனுக்கு பேரே மரணம். பாதாளம் அவன் பின்னாடியே வருது. போரினாலும் பஞ்சத்தினாலும் நோயாளினாலும் அப்புறம் காட்டு மிருகங்களினாலும் பூமியோட கால்பங்கு மக்களை அழிக்கிற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த 4 குதிரை வீரர்களோட அழிவுகரமான பயணத்தோட உச்சக்கட்டம். முதல் 4 முத்திரைகளோட பேரழிவுகளுக்கு அப்புறமா 5வது முத்திரை நம்ம கவனத்தை பூமியிலிருந்து பரலோகத்துக்கு மாத்துது. இங்க வேகம் கொஞ்சம் குறையுது. காட்சி ரொம்பவே தனிப்பட்டதாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மாறுது. பலிபீடத்துக்கு கீழே தங்களோட விசுவாசத்துக்காக கொல்லப்பட்டவங்களோட ஆத்துமாக்கள் நீதிக்காக குரல் எழுப்புறாங்க. அவங்களோட அழுகுரல் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அவங்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டு இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்கும்படி சொல்லப்படுது. இப்போ நாம 6வது முத்திரைக்கு வர்றோம். இங்க அழிவோட அளவு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாகுது. இது இனிமே மனுஷங்க மேல வர்ற பேரழிவு இல்ல, இது முழு பிரபஞ்சத்தையுமே உழுக்கிற ஒரு நிகழ்வு. முதல்ல ஒரு பெரிய பூகம்பம். பூமியோட அஸ்திவாரமே ஆட்டங்காணுது. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். அடுத்து வரப்போற நிகழ்வுகள் இதை விட பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் வானம் மாறுது. சூரியன் கருகருன்னு இருட்டாயிடுது. சந்திரன் ரெத்த மாதிரி சிவப்பா மாறுது. இது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிகிற ஒரு அச்சுறுத்தலான காட்சி. இயற்கையோட விதிகளே நொறுங்குது. கடைசியா நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து பூமி மேல விழுது. இது பிரபஞ்ச ஒழுங்கோட முழுமையான சிதைவை ரொம்ப அற்புதமா விளக்குது. வானமே ஒரு சுருட்டப்பட்ட புத்தகம் மாதிரி மறைஞ்சு போகுது. எல்லாமே தலைகீழா மாறுது. இந்த பிரபஞ்ச பேரழிவை பார்த்து மனிதகுலம் எப்படி எதிர்வினையாற்றுது? பயம், முழுமையான கட்டுக்கடங்காத பயம். ராஜாக்கள்ல இருந்து அடிமைகள் வரைக்கும் எல்லாருமே தப்பிக்க ஒரு இடத்தை தேடுறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். மக்கள் பூகம்பத்திலிருந்தோ இல்ல விழற நட்சத்திரங்கள்ல இருந்தோ ஓடல. அவங்க சிம்மாசனத்துல இருக்கிறவரோட முகத்திலிருந்தும் ஆட்டுக்குட்டியானவரோட கோபத்திலிருந்து தான் தங்களை மறைச்சிக்க முயற்சி பண்றாங்க. அவங்களோட பயம் இயற்கை பேரழிவுகளை விட அந்த தெய்வீக பிரசன்னத்தை குறித்தது. இது மனித குலத்தோட விரக்தியான கேள்வி.
இதுதான் 6வது முத்திரையோட உச்சக்கட்டம். தெய்வீக கோபத்தோட அந்த மகத்தான நாள் வந்துருச்சு, இதை யாரால எதிர்கொள்ள முடியாதுங்கிற உணர்வு பரவுது. 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டு உலகம் குழப்பத்துல மூழ்கி இருக்கு. ஆனா இன்னும் ஒரு முத்திரை பாக்கி இருக்கு. அந்த 7வது முத்திரை திறக்கப்படும் போது என்ன நடக்கும்? பேரழிவுகள் உச்சத்தை அடையுமா? இல்ல ஒரு புதிய ஆரம்பம் பிறக்குமா? அந்த கேள்வி இந்த வியத்தக கதையோட அடுத்த அத்தியாயத்துக்காக நம்மள காக்க வைக்குது.